சென்னை மெரினா உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்படவில்லை என விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். நீலம் பண்பாட்டு மையத்துடைய குற்றச்சாட்டுக்கு இப்ப மறுப்பு தெரிவித்து விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. விளக்கத்தில் என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? வணக்கம். 21ஆம் தேதி சென்னை மெரினாவில் உணவு திருவிழா, சென்னை உணவு திருவிழாவானது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருந்த நிலையில ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தொடர்ந்து அந்த உணவுகளை எல்லாம் பல்வேறு வகையில் பல்வேறு ஊர்களை சேர்ந்த உணவுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் வருகை தந்து விடுகிறார்கள். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா இந்த உணவு திருவிழாவில் பல்வேறு வகையான உணவுகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில பீஃப் இடம்பெறவில்லை. முக்கியமா பார்த்தோம்னா உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சியை மட்டும் புறக்கணிக்க வேண்டிய அவசியம் என்ன என நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் அந்த பதிவானது வெளியிடப்பட்டிருந்தது. பெருமளவிலான மக்கள் பீஃப் சாப்பிடக்கூடியவர்கள். எனவே திட்டமிட்டே ஒரு உணவை புறக்கணிப்பதை நீலம் பண்பாட்டு மையம் வன்மையாக கண்டிக்கிறது என்ற ஒரு கண்டனத்தையும் கூட அதில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பதிவிடப்பட்டிருந்தது. தற்பொழுது நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய இத்தகைய குற்றச்சாட்டுக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 17ஆம் நம்பர் ஸ்டால், அதாவது அந்த உணவு அரங்கு 17இல் பார்த்தோம் அப்படின்னா பீஃப் கிரேவி, பீஃப் சுக்காவானது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த நீலம் பண்பாட்டு மையத்தினுடைய குற்றச்சாட்டுக்கு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்தக்கூடிய அந்த உணவு திருவிழாவில் பீஃபானது விற்கப்பட்டு வருவதாகவும் அந்த விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் கூட இது போன்ற அந்த உணவு திருவிழாவின் போது பல்வேறு வகையான உணவுகள் இடம்பெற்றாலும் கூட பெரும்பாலான மக்கள் சாப்பிடக்கூடிய பீஃபானது இடம்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களிலும் கூடவே எழுந்திருந்தது. இதற்கிடையே தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த உணவு திருவிழாவில் பீஃபானது இடம்பெற்று இருப்பதாக விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில நீலம் பண்பாட்டு மையம் கூறியிருந்த அந்த குற்றச்சாட்டுக்கு, அதாவது பீஃப் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டிருந்த அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர் மாவட்டம் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 17ஆம் நம்பர் அரங்கில் அந்த கடையில பார்த்தோம் அப்படின்னா பீஃப் கிரேவி, சுக்காவானது விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது.